Hey guys, இன்னைக்கு இந்தியால VIVO V20 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைசிங் ரொம்பவே ரீசனபிளா தான் விட்டுருக்காங்க. சோ பேஸ் வேரியன்ட் 8GB and 128GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 24,990 rupees வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 125,000 தான். சோ விவோல இந்த V சீரிஸ்னாலே அது கேமரா சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த VIVO V20ல ஃப்ரண்ட் சைடில் 44 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா சைட் நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் டாப் 5 ரீசன் நம்ம ஏன் இந்த VIVO V20 வாங்கணும் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்க. ப்ளஸ் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம டெய்லியும் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாப் 5 ரீசன்ல ஃபர்ஸ்ட் ரீசனே இதோடைய டிசைன் தான். ஸோ பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லீக்கா, ரொம்ப ஸ்லிம்மா அண்ட் பார்க்கறப்பவே அந்த ஒரு ப்ரீமியம் மொபைல்ன்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு இந்த மொபைல் கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் இது கொடுத்துருக்க கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சன்செட் மெலடி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஜாஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூன்லைட் சொனாட்டான்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒயிட் கலர்ல இருக்கு, இன்னொன்று கிரேல இருக்கு, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயலட் அண்ட் ப்ளூ, பிங்க், ஸோ எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து இருக்கு. ஸோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த சன்செட் மெலடி தான். ஸோ நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாக்குறப்ப வெளிச்சத்துல. ஸோ பேக் சைட்ல கிளாஸ் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க, மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே இதோடைய வெயிட் டோட்டலா 171 கிராம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் இதோடைய திக்னஸ் 7.4 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணுறப்பே ஒரு ஸ்லிம்மான ஒரு மொபைல், வெயிட்லெஸ்ஸான ஒரு மொபைலாக தான் இருக்க போகுது. அண்ட் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க அந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வித் ஃப்ளாஷோடய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ் இருக்க இடத்துல கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியான ஒரு ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் என்னன்னா வாட்டர் டாப் நாச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு ஓல்ட் ஸ்டைல் மாதிரி இருந்தாலும் பட் ஓவராலாக பார்க்கறதுக்கு மொபைல் நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைன். இந்த மொபைலோட லுக்கை நீங்கள் பார்க்குறப்பே இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் லைட் வெயிட்டான ஒரு மொபைல், நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு மொபைல், ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த VIVO V20 உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ செகண்ட் திங், இதோடைய டிஸ்பிளே 6.4 inch கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆம்லெட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேமிங் மொபைல் கிடையாது, ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் தான். ஸோ 60 Hz போதுமானது தான். அன்னைக்கு இதுக்கு கார்னிங் போர்டில் ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ விவோவில் அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்க்குறப்ப நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே இன்ஃபினிட்டி யூ டைப்ல செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 44 மெகாபிக்சல் கேமரா. ஸோ டிஸ்பிளே சைடும் நல்லா இருக்கு. ஒரு 125,000 ஆம்லெட் டிஸ்பிளே வச்சிருக்க ஒரு மொபைல் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் M51 மாடல் இருக்கு, அதை விட்டா OnePlus நாட் இருக்கு. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஆப்ஷனா இந்த VIVO V20 இருக்கு. ஸோ நீங்க இதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயம் ப்ராசஸர். ஸோ விவோல இந்த Y சீரிஸ்ல நிறைய பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்ல கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த VIVO V20 மொபைலை பொறுத்த வரைக்கும் கேமரா செட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க, அதே சமயம் ப்ராசஸர் பக்கமும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்னாப்டிராகன் 720G. இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட். ஒரு அண்டர் 20,000 நிறைய மொபைல்ஸ்ல இந்த சிப்செட்டை நீங்க பார்க்கலாம். இது ஆக்டோகோர் ப்ராசஸர், IS to clock speed 2.3 GHz வரைக்கும் throttle பண்ணிக்கும். அண்ட் சிப்செட்டோட சைஸ் 8 nanometerல பில்ட் பண்ணுது. அண்ட் ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 618 வந்து ரன் ஆகுது. ஸோ நீங்கள் கேமிங் அண்ட் வீடியோ எடிட்டிங், ஸோ ஆல்ரவுண்டருக்கு எல்லாத்துக்குமே இந்த சிப்செட் நல்லாவே இருக்கும். எங்கேயுமே லேக் இல்லாமல் ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட் தரும். ஸோ இந்த மொபைல் கேமரா சைடு மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் சைடும் நல்லாவே கொண்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு 20,000 நமக்கு 65 வாட் கிடைச்சாலும் இந்த மொபைலில் 33 வாட் வந்து கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்மின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த ஆம்லெட் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளஸ் ஸ்னாப்டிராகன் 720G வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். அப்படி பார்க்குறப்ப இந்த 4000 mAh உங்களுக்கு எனஃபா இருக்கும் ஒரு 7 to 8 hours வரைக்கும் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபிஃப்த் ரீசன் இதோடைய கேமரா தான். ஸோ ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியாச்சு இதில் கேமரா பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு 44 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் 4K சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் செல்ஃபிலே 4K வீடியோஸும் எடுத்துக்க முடியும். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னது அப்படி ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். என்னென்ன மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செல்ஃபியில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சு நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் நடந்துட்டு போனாலும் சரி, ஓடிட்டு வீடியோஸ் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து பக்காவாக இருக்கும். அதை தாண்டி சூப்பர்
நைட் செல்ஃபி மோடு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. செல்ஃபி சாஃப்ட் லைட் பேண்ட் மோடு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மல்டி ஸ்டைல் போர்ட்ரேட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 4K செல்ஃபி வீடியோ, ஸ்லோ மோஷன் செல்ஃபி வீடியோ, ஸ்டெடி ஃபேஸ் செல்ஃபி வீடியோ, டியூல் வியூ வீடியோலாம் இருக்கு. ஸோ நீங்க அட் அ டைம்ல செல்ஃபி கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் சைட் கேமராவும் யூஸ் பண்ணி ரெண்டுத்துமே ஒரே நேரத்தில் நீங்க வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ எல்லாமே நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கு. ஸோ செல்ஃபி சைட் குறை சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது, நல்லாவே இருக்க போகுது. அப்படியே பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப், 64 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், தென் 2 மெகாபிக்சல் ஒரு மோனோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடே உங்களுக்கு டெப்த் சென்சாராகவும் மேக்ரோ சென்சாராகவும் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக் சைட் கேமராவில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் சைடில். ஸோ ஓவராலாக நீங்கள் கேமரா லவர், ஸோ செல்ஃபி அதிகமாக எடுப்பேன், வீடியோஸ் அதிகமாக எடுப்பேன், ஸோ கேமராக்காக தான் நான் மொபைல் வாங்குறேன், அந்த மொபைல் நல்ல ஒரு காம்பேக்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், முக்கியமாக ஸ்லிம்மாக இருக்கணும், பார்க்கறதுக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும், ப்ரீமியம் லுக்கில் இருக்கணும். ஸோ இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த VIVO V20 கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான், அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ இதை தாண்டி இல்லை ஒரு குறை சொல்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹைபிரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1-2 சிம் போட முடியும், அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். பட் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, பிகாஸ் இதில் பேஸ் வேரியன்ட் 8GB 128GB தான் தராங்க 25,000க்கு. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு மெமரி கார்டு வந்து எக்ஸ்ட்ராவா தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நல்லா ஹைபிரிட் ஸ்லாட்டே இந்த மொபைலுக்கு ஓகே தான். அண்ட் முக்கியமாக இந்த மொபைலுடைய சர்வேல்யூ சொல்லி ஆகணும். ஸோ இதோடைய சர்வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹெட்ஸார் பார்த்தீங்கன்னா 0.89 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ நமக்கு இந்தியன் லிமிட் பார்த்தீங்கன்னா 1.6 வரைக்குமே இருக்கு. பட் இதில் 0.89 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வேல்யூவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த VIVO V20 உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். இந்த அண்டர் 25,000 உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus Nord இருக்கு, Samsung M31s இருக்கு, Realme X3 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு ஸ்லீக்கான ஒரு டிசைன், ஸ்லிம்மா இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், அண்ட் கேமரா சைட் நல்லா இருக்கணும், பிளாக் எடுக்கிறதுக்காக நான் ஒரு மொபைல் வந்து பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே வச்சிங்கன்னா இந்த கேட்டகரியில் உங்களுக்கு VIVO V20 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிரைசிங் 24,990, அதாவது ரவுண்ட் 25 சொல்லிக்கலாம். ஸோ நான் எதிர்பார்த்தது இது ஒரு 22,000 வந்து கொண்டு வராங்கன்ட்டு தான் சொல்லி எதிர்பார்த்தேன். பட் ஒரு 25,000 வந்து கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 தான். ஸோ அது நீங்க ஒரு 44 மெகாபிக்சல் கேமரா பிளஸ் ஸ்லிம்மா அண்ட் வெயிட்லெஸ்ஸா ஒரு மொபைல் நீங்க அப்படி பாக்குறப்ப அந்த 3,000 கொடுக்கறதுல ஒன்றும் பெருசா ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இந்த 25,000க்கு இது 100% வேல்யூ ஃபார்ம் பண்ணி தான். எத்தனை பேருக்கு இந்த VIVO V20 வந்து பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் வாங்குற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோவில் பார்த்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற கேஜெட் மொபைல் ஃபோன்ஸை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுவீங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.